தீமோத்தேயுக்கு எழுதிய முதல் திருமுகம். என் பிள்ளையாகிய தீமோத்தேயுவே, உன்னைப் பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. அந்த இறைவாக்குகளை துணையாகக் கொண்டு நம்பிக்கையுடன் நல் மனச்சான்றுடனும் நன்கு போரிடு. சிலர் இம்மனச்சான்றை உதறித் தள்ளிவிட்டதால் விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போகச் செய்தனர். அத்தகையோருள் இமேயனும் அலெக்சாந்தரும் அடங்குவர். அவர்களை சாத்தானிடம் ஒப்புவித்து விட்டேன். இனியும் அவர்கள் கடவுளை பழித்துரைக்காதிருக்க கற்றுக்கொள்ளுமாறு இவ்வாறு செய்தேன். 2ஆம் அதிகாரம். வழிபாடு, தலைமை பணி பற்றிய அறிவுரைகள். வழிபாடு குறித்து அறிவுரை. அனைவருக்காகவும் மன்றாடுங்கள், இறைவனிடம் வேண்டுங்கள், பரிந்து பேசுங்கள், நன்றி செலுத்துங்கள். முதலில் நான் உங்களுக்கு தரும் அறிவுரை இதுவே. இறைப்பற்றும் கண்ணியமும் நிறைந்தவர்களாய் தொல்லையின்றி அமைதியோடு வாழ அரசர்களுக்காகவும் உயர் நிலையில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் மன்றாடுங்கள். இதுவே நம் மீட்பராகிய கடவுள் முன் சிறந்ததும் ஏற்புடையதும் ஆகும். எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணரவும் வேண்டுமென அவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து என்னும் மனிதர். அனைவரின் மீட்புக்காக அவர் தம்மையே ஈடாகத் தந்தார். குறித்த காலத்தில் அதற்கு சான்று பகர்ந்தார். இதற்காகவே நான் நற்செய்தியை அறிவிப்பனாகவும் திருத்தூதனாகவும் விசுவாசத்தையும் உண்மையையும் பிற இனத்தாருக்கு கற்பிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டேன். நான் சொல்வது உண்மையே, பொய் அல்ல. எனவே ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகிறேன். அவ்வாறே பெண்கள் பின்னர் சடை, பொன், முத்து, விலையுயர்ந்த ஆடைகள் ஆகியவற்றால் தங்களை அணி செய்து கொள்ளாமல் நாணத்தோடும் தன்னடக்கத்தோடும் ஏற்புடைய ஆடைகளை அணிய வேண்டும். கடவுள் பற்று உள்ளவர்கள் என சொல்லிக்கொள்ளும் பெண்களுக்கு ஏற்ற அணிகலன்கள் நற்செயல்களே. பெண்கள் அமைதியாய் இருந்து மிகுந்த பணிவோடு கற்றுக்கொள்ளட்டும். பெண்கள் கற்றுக் கொடுக்கவோ ஆண்களை கட்டுப்படுத்தவோ நான் அனுமதிக்க மாட்டேன். அவர்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆதாமே முதலில் உருவாக்கப்பட்டார், பிறகுதான் ஏவா உருவாக்கப்பட்டார். மேலும் ஆதாம் ஏமாற்றப்படவில்லை, பெண்தான் ஏமாந்து கட்டளையை மீறினார். இருப்பினும் அவர்கள் தன்னடக்கத்தோடு நம்பிக்கை, அன்பு, தூய வாழ்வு ஆகியவற்றில் நிலைத்திருந்தால் தாய்மை பேற்றின் வழியாக மீட்பு பெறுவார்கள்.